அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் நம்பர் 7 ரைட்டுங்களா. சரி, நம்ம இது வரைக்கும் டெஸ்ட்டு 6 போட்டாச்சு. இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் 7 இருக்குது. பார்க்காதவங்க எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். 25க்கு 25 கொஷின் ஆன்சர் பண்ணலாம். ரைட், ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு 9856 சதுர மீட்டர் எனில் கயிற்றின் நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, சரி. இப்போது இந்த இடத்துல மாடை கட்டுதாங்கன்னா அது என்ன ஒன்றா அப்படியே சுற்றி மேய்ஞ்சிட்டே வந்துடும். சரியா, அப்படியே சுற்றி மேய்ஞ்சிட்டு போகும். ஸோ இதோட பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரைட். அப்போது இதோட பரப்பளவு என்னது? இது வட்டம். இந்த வட்டத்தோட பரப்பளவு ஃபார்ம் பண்ணது பை ஆர் ஸ்கொயர். அப்போது பை ஆர் ஸ்கொயர் இதுதான் எவ்வளவு? இந்த ஏரியா தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்கு? 9856. ரைட்டா. இப்போ பைக்கு பேர் என்ன பண்ணலாம்? 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9856. ரைட். 2 11 22, 8 11 88, மீதி 10, 9 11 99, மீதி 6, 6 11 66. ரைட்டா. சரி, ரைட்டு. திரும்பியும் கண்டில் அடிச்சுங்க. 4 கண்டு 8, திரும்ப 4 கண்டு 8, மீதி 1, 8 2 16. ஓகேவா. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 448. இந்த 7 ஈக்குவல் டு கன்சிடர் போது மல்டிப்ளிகேஷன் ஆகும் இன்ட்டு 7. ரைட்டா, ரைட். அப்போது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போதைக்கு போடுங்க 448 இன்ட்டு 7. 8 7 56, மீதி 5, 4 28, 33, மீதி 3, 4 28, 31. ரைட்டா. 3 1 3 6. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3136. ரைட்டுங்களா. இது எதோட ஸ்கொயர்னு பாருங்கள். ஆப்ஷன் பாருங்கள் 56. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 56 இன்ட்டு 56 தான் என்னது? 3136 ஸ்கொயர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 256க்கு ஒரு 56 வெளியே எடுத்துடலாம். ரைட்டா. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின். 2D 3D தெரியாதவங்க ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையில்லை, நம்ம நடத்தியிருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ரைட்டுங்களா. ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 1 cube 2 cube 3 cube ஈக்குவல் டு இது வரைக்கும் கொடுத்துட்டு அதோட வேல்யூ வந்து 44,100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கே என்னவாக இருக்கும்? ரைட்டா. சரி. இப்போது 1 cube 2 cube 3 cube இதுக்கு ஃபார்முலானது n plus 1 divided by 2 whole power square. சரியா. n plus 1 divided by 2 whole square இதுதான் இந்த இதுக்கு ஃபார்முலா. ஓகேவா. இந்த வேல்யூ தான் என்னென்னு கொடுத்துருக்கு? 44,100. ஸோ 4 4. ஓகேவா. ரைட். அப்போது n plus 1 divided by 2 ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது என்னவும் ரூட்டாக மாறிடும். ஸோ 441. ரைட்டா. ஸோ n plus 1 divided by 2 ஈக்குவல் டு என்னது? இதோட ஸ்கொயர் ஆகும் 441 21. சரியா. 21ஓட ஸ்கொயர் இதுதான் 441. ரைட்டா. ஸோ அப்போ 21 இந்த 2 0க்கு 1 0 எடுத்துக்கோங்க. சரியா, 1 0. அப்போ 210ஓட ஸ்கொயர் தான் என்னது? 44,100. ஸோ 210 × 210 44,100. ரைட்டா. ஸோ அப்போ n plus 1 divided by 2 ஈக்குவல் டு என்னது? 210. ரைட்டுங்களா. ரைட். அப்போ n plus 1 ஈக்குவல் டு இந்த 2 இந்த சைடு போனால் என்ன மல்டிப்ளிகேஷன் ஆகும்? இப்போ 21 42 420. ரைட்டா. இப்போது இது எப்படி எழுதலாம்? n உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க. இப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் n ஈக்குவல் டு 420. இது எப்படி எழுதலாம்? n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 420. ரைட்டா. சரி. இப்போது இந்த 420 எப்படி பிரிக்கலாம்? 420. ரைட்டா. 420 2னா 210, திரும்ப 2 2 20, மீதி 1, 5 10. ரைட்டா. 3 3 9, மீதி 1, 5 15, திரும்ப 5, 7 5 35.
ரைட்டா? ரைட். இது எப்படி பிரிக்கணும்னா பக்கத்து பக்கத்து நம்பராக இருக்கிற மாதிரி பிரிக்கணும். சரியா? இப்போது 7 × 3 21. இதை பாருங்கள், 5 கண்டா 10, 10 2 20. ரைட்டா? ஸோ 21 × 20 தான் உங்களுக்கு வந்து 420 வரும். ரைட். இதிலே இருக்கிறதுலே நம்ம சின்ன நம்பர் தான் ஆன்சர் எடுக்கணும். ஸோ 20 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ரைட்டா? ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். பிக்சருக்கு 6ன்னு கொடுத்துருக்கு. அதாவது பிக்சருக்கு 6, ஸ்டூடியோவுக்கு 5. இப்போ டெலிவிஷனுக்கு என்ன இருக்குன்னு கொடுத்துருக்கு. அது எப்படி கொடுத்துருக்குன்னு அதில் பாருங்கள். பிக்சருக்கு வந்து மொத்தம் எத்தனை வரும்னா 7 நம்பர் இருக்குது. 1 2 3 4 5 6 7. சரியா? 7 நம்பர் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு கொடுத்துருக்காங்க, 6ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்து ஸ்டூடியோ பாருங்கள். ஸ்டூடியோ வந்து எத்தனை இருக்குது, 6 லெட்டர் இருக்குது. ஸோ 6 தான் இங்கே என்ன இருக்குது, 5 எழுதிருக்கு. ஓகேவா? ரைட். அப்போ டெலிவிஷன் பாருங்கள் எத்தனை இருக்குது, 4 5 6 7 8 9 10. 10 நம்பர் இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதணும், அதில் வந்து 1 கழிச்சு எழுதணும். அப்போ 9. அப்போ ஆப்ஷன் பி. ரைட்டா? ரைட். அடுத்த கொஷின்ஸ். இந்த கொஷின் பாருங்கள். பிரின்சிபல் 20,000 கொடுத்துருக்கு. ரைட்டா? ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 10, வருஷம் வந்து 3, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இது நான் காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு டாபிக் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படி ஷார்ட்கட்டு, இதில் போடக்கூடிய ஷார்ட்கட் என்னென்னு அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் கொஞ்சம் அதை பாருங்கள். ரைட்டுங்களா? சரி, ரைட். இப்போ 10% 3 வருஷம்னா நம்ம பிரின்சிபல் வந்து காமனாக எவ்வளோ எடுக்கணும்னா 1000. சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருந்துங்கன்னா 31. ஓகேவா? இதை நான் நடத்தியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரி. அப்போ பிரின்சிபல்னா 1000 தானே. அந்த 1000 தான் எவ்வளவு, 20,000 இருக்குது. சரியா? நமக்கு 31 தான் காம்பவுண்டர் சிம்பிள் வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 31 கேட்டிருக்காங்க. அப்போ 31 எவ்வளோ, 3 0க்கு 3 0 கேன்சல். அப்போ x = 31 × 20 எவ்வளோ ஆகும், 620. ஆப்ஷன் சி. ரைட்டுங்களா? ரைட். இது எப்படி இந்த பிரின்சிபல் வந்து 1000, காம்பவுண்ட் சிம்பிளிஸ்ட்டுக்கு வந்து 31 எப்படி போட்டாங்குது நான் காம்பவுண்டிஸ்ட்டு ஒரு பாடம் நடத்தியிருக்கேன். அதில் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரைட்டுங்களா? சரி. அடுத்த கொஷின் பாருங்கள். அது இது நீதி கிடையாது, மீதி. சரியா? பதினஞ்சு 18 20ஆல் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டு. அப்போ என்ன செய்யணும், அதை இந்த 3க்கு எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் ஆஃப் 15 18 20. ரைட்டா? சரி. 15 18 20. 3 ஆடுங்க 5 3 15, 6 3 18, 20 போகாது. ரைட்டு. திரும்ப 5 ஆள் எடுக்கலாம். 5 5 6 எப்படி இருக்கும், 4 5 20. திரும்ப 2 அலை 1 3 2 6 2 2 4. ரைட்டா? அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ 2 3 6 6 2 12 12 5 60 60 3 180. ஸோ எல்சிஎம் வந்து எவ்வளவு, 180. ரைட்டு. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா 4 நம்பர் இல்லையா, 4 இலக்க பெரிய எண். 4 இலக்க பெரிய எண் என்னது, 9999. இதை நம்ம எல்சிஎம் 180ஆல் வகுத்துருங்க. ரைட்டா? 5 180 900, மீதி 99. இந்த 9 இறக்கிடுங்க. திரும்ப 5 180 900, மிச்சம் 99. ரைட்டா? இப்போ இந்த 99 என்ன செய்யணும், நம்ம 9999 கழிச்சிருங்க. ரைட்டா? அப்போ எவ்வளோ வரும், 999 99 கழிச்சா 0 0 9 9. ஸோ ஆன்சர் 9900. ரைட்டா? இந்த நம்பர் தான் மிகப்பெரிய 4 இலக்க நம்பர். இந்த 3 நம்பர்களால் வகுப்படக்கூடிய நம்பர். ரைட்டா? ரைட். அடுத்த கொஷின்ஸ். இந்த கொஷின் பாருங்கள். தவறானவற்றை காண்க. எது தவறானவற்றைன்னு கேட்டுருக்காங்க. ரைட்டா? ஸ்டூடெண்ட், ஹெட் மாஸ்டர், பிரின்சிபல், ஹெட் டீச்சர். ரைட்டா? ஹெட் டீச்சர்னு என்ன, கிளாஸ் டீச்சர், அதுதான் அப்படி கொடுத்துருக்கு. இதை எல்லாருமே ஒருத்தங்களுக்கு
கற்பிப்பவங்க, சரியா, சொல்லிக் கொடுக்குறவங்க, பாடம் எடுக்கிறவங்க, ரைட்டா. ஆனால் ஸ்டூடெண்ட்டு கற்கக்கூடியவர். ஸோ ஆப்ஷன் ஏ ஸ்டூடெண்ட் தான் இதில் தவறான ஆன்சர், ரைட்டா. ஸோ ஆப்ஷன் ஏ ரைட். அடுத்த கொஸ்டின். இதில் என்னென்னா ஹெட் டீச்சர்னு எடுத்துடக்கூடாது ஆப்ஷன். ஏன்னா ஹெட் டீச்சர்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. ஹெட் டீச்சர் என்ன, கிளாஸ் டீச்சர் தான் அப்படி கொடுத்துருக்கு. ஓகேவா, ரைட். அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள். அதாவது ரூபாய் 2000 வந்து 4000 மாறுது எத்தனை வருஷம்? 2 வருஷத்தில். அதாவது 2000 4000 மாறுது எத்தனை வருஷத்தில்? 2 வருஷத்தில், ரைட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முறைப்படி, ஓகேவா. இப்போ 14000 எப்போ மாறும்னு கேட்டுருங்க. சரி, இது அப்படி டபுள் ஆகிட்டே போகும், சரியா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் டபுள் ஆகிட்டே போகும். இப்போ 4 என்ன ஆகும்? 8 ஆகும். 8000 எத்தனை வருஷத்தில்? அடுத்த 2 வருஷத்தில். திரும்ப இந்த 8 வந்து எடுத்து 16000 ஆகும். எந்த வருஷத்தில்? அதுக்கு அடுத்த 2 வருஷத்தில், ஓகேவா. ஸோ 2000 வந்து 16000 ஆகுதுக்கு மொத்தம் எத்தனை வருஷம் தேவைப்படுது? 2 + 2 + 2 6 வருஷம் தேவைப்படுது, ரைட்டுங்களா. ஸோ ஆப்ஷன் சி ரைட். அடுத்த கொஸ்டின், ரைட். இந்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போது ரூபாய் 10,000க்கு அதாவது பிரின்சிபல் எவ்வளவு? 10,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 20%. வருஷம் வந்து 1.5 வருஷம். 1.5 வருஷம். காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, சரியா. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறை. இந்த அரையாண்டுக்கு ஒரு முறைனா என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்குற? 20%, ரைட்டா. அதை 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுத்த எவ்வளோ? 10%, ரைட்டா. வருஷத்தை 2ஆல் பெருக்கணும். ஸோ 1.5 × 2 = 3 இயர்ஸ், ரைட்டா. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 முறை, அது 2 ஹாஃப் இயர்லி வரும். ஸோ அதனால தான் வருஷத்தை 2ஆல் பெருக்குதும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் வகுக்கும், சரியா. ஸோ நம்ம இப்போ இதுக்கு தான் பார்க்கணும். ஸோ பிரின்சிபல் 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%, வருஷம் வந்து 3 வருஷத்துக்கு பார்க்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சரியா, ரைட். ஓகே, இதுக்கு எப்படி பார்க்கணும்னா 3 வருஷத்துக்கு 10%னா பாருங்கள். ஃபஸ்ட்டு வருஷம் 10,000, அதுக்கு 10%, 10/100 அடித்தா எவ்வளோ ஆகும்? 2 0 2 0 கேன்சல். எவ்வளோ ஆகும்? 1000, ரைட்டா. 1000, ரைட். அடுத்து 1000க்கு திரும்ப 10% கேன்சல் பண்ணால் எவ்வளோ ஆகும்? 100, ரைட்டா. திரும்ப அந்த 100 கீழே இருக்குங்க, அதுக்கு 10%. ஸோ 3 வருஷம் பார்க்கணும், அதனால் 3 தடவை பார்க்கணும், ரைட்டா. கேன்சல் பண்ணால் 10, ரைட்டா. அப்போ இதுதான் வட்டி. இந்த வட்டி என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட் இயர் கிடைச்ச வட்டியை 3ஆல் பெருக்கணும், செகண்ட் இயர் கிடைச்ச வட்டியை 3ஆல் பெருக்கணும், தேர்ட் இயர் கிடைச்ச வட்டியை 1ஆல் பெருக்கணும், ரைட்டா. அப்போ 3 × 1000 3000, 3 × 300 300, ரைட்டா. அப்போ 10 × 1 10. ஸோ 0 1 0 0. ஸோ 3330 தான் உங்களுக்கு ஆன்சர். இங்கே ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்கு, இது வேறு கொஷின் உள்ள ஆன்சரு, ரைட்டுங்களா. ஸோ 3310 தான் இதுக்கு வந்து ஆன்சர், ஓகேவா, ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது, ரைட்டா. அது வட்ட வடிவத்தில் இருக்குது, ரைட். இதை சுற்றி வராங்க. ஃபஸ்ட்டு யாருக்கு வரான்? இந்த வட்டப்பாதையை சுற்ற சோனியாவுக்கு 18 நிமிஷம் ஆகுது, ரவிக்கு 12 நிமிஷம் ஆகுது. 2 பேரும் வட்டப்பாதையில் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் ஒரே திசையில் பயணிக்கிறார்கள் எனில் அவர்கள் மீண்டும் தொடங்கிய இடத்தில் சந்தித்து கொள்ள எவ்வளோ நேரம் பயணிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கு, சரியா. ஒருத்தங்களுக்கு 18 நிமிஷம், ஒருத்தங்களுக்கு 12 நிமிஷம், ரைட்டா. 2 பேரும் ஓடுதாங்க. 2 திரும்ப ஒரே இடத்த சந்தித்து கொள்ள எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டால் என்ன செய்யணும்னா, ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துங்க, அதுதான். ஸோ எல்சிஎம் ஆஃப் 18 16, ரைட்டா. ஸோ 18 12க்கு எல்சிஎம் எவ்வளோ எடுக்கலாம்? 16 18. இந்த 2ல் பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மாக இருக்கும், பெரிய நம்பரு அல்லது அந்த பெரிய நம்பருக்கு மேற்பட்டது தான் எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ 18 எடுத்துக்கலாம்.
18 16 போகுமா? போகாது. ஸோ 18 × 2 எவ்வளோ போகும்? 36. சரியா? 36 போகுமா? சார் இங்கே வந்து என்ன எழுதிங்கன்னா 18 12 நிமிஷம். சரியா? சாரி, 12 நிமிஷத்தை 16ன்னு போட்டாச்சு. ஸோ 12 18 ரைட். இப்போ இந்த கண்டத்துக்கு எல்சியம் பாருங்கள். இப்போ 18 எடுத்துக்கலாம் எல்சியம்னு. சரியா? 18 பெரிய நம்பர்கள் அது அதுக்கு மேற்பட்டதாக இருக்கும். ஸோ 18 × 2 36. ஸோ 36 2 நம்பராலையும் போகுமான்னு பாருங்கள். 18 × 2 36 போகும். 12 3 36 வரும். ஓகேவா? ஸோ நம்ம எல்சிஎம்மை 36 எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கம் திரும்ப சந்திக்கிறதுக்கு 36 நிமிஷம் ஆகும். ரைட்டுங்களா? சி ஆப்ஷன். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இந்த ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸில் பொது விகிதம் காண்க. அதாவது பொது விகிதம்னா ரேஷியோ ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர்னு என்னென்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். ரைட்டா? அல்லது தேர்டு டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். அதுதான் உங்களுக்கு காமன் ரேஷியோ. சரியா? ரைட். அப்படி போயிட்டே இருக்கும். ரைட். இப்போ இங்கே இதில் 3 குழுது கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் டேர்ம் வந்து 2/5, ரெண்டாவது டேர்ம் 6/25, மூணாவது டேர்ம் 18/125. ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்கு? செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்னது? 6/25 டிவைடு ஃபஸ்ட் டேர்ம் வந்து 2/5. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 6/25. இதை நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கும். மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா என்ன ஆகுனா இந்த வேல்யூ அப்படி தலைகளாக மாறிடும். ஸோ 5/2. ரைட்டா? ஓ 5 5 5 25. ஓ 2 2 3 2 6. அப்போ எவ்வளோ இருக்குது? 3/5. ஸோ காமன் ரேஷியோ என்னது? ஏ. ரைட்டா? சரி, ரெண்டாவதுக்குள்ள வேணால் செஞ்சு பாருங்கள். இந்த இது செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் என்னது? 18/125 டிவைடு பை செகண்ட் டைம் என்னது? 6/25. ரைட். இப்போ 18/125 இது மல்டிப்ளிகேஷனை மாற்றினாமா? மல்டிப்ளிகேஷனை மாற்றினா இது தலைகளாகும். ஸோ 25/6. ஓ 25 25 5 25 125. ஓர் 6 6 3 6 18. ஸோ 3/5. ரைட்டா? ஸோ காமன் ரேஷியோ 3/5. ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 600 X% என்பது 450 எனில் எக்ஸ் மதிப்பை காண்க. ஓகேவா? அந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக போட்டலாம். சரியா? அது இருக்கிறது அப்படியே எழுத போகிறோம். 600 X% என்பது 450. ஓகேவா? அப்போனா எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கு. ரைட். அப்போ 600 × X% என்ன போடலாம்? X/100 பர்சன்டேஜ் போயிடலாம். ஓகேவா? 450. ரைட். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். சரியா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இன்னொரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 450. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கே வரும்போது டிவைட் ஆகும். சரி, டிவைட் பை 6. ரைட்டா? சரி. இப்போ எத்தனை ஆகும்? 7 42 மீதி 3 5 30. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75. ஏ ஆப்ஷன். ரைட்டா? ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். அது 1 9 18 28. அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கேன். சரி, இது எப்படி கொடுத்துருக்குன்னா, இந்த மாதிரி ரீசனிங் கொஷின்ஸ்னால் நீங்கள் என்னென்னா நம்ம டெஸ்ட்டு போடும்போது எல்லா கொஷினும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்யூஷன் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? டைரெக்டாக சொல்யூஷன் பார்க்காம கொஷினை வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ரைட். இப்போ பாருங்கள். 9 - 1 8. 18 - 9 இப்படி. ஃபஸ்ட்டு 9 - 1 8. 18 - 9 9 வரும். 28 - 18 10. ஸோ அடுத்து என்ன வரணும்? 11 வரணும். ஓகேவா? அப்போ 39 - 28. அது இங்கே 39. ரைட்டா? 39 - 28 எவ்வளோ ஆகும்? 11 ஆகும். ஓகேவா? இப்போ 8 9 10 11 சீரியஸ் கிடச்சிச்சு. ஸோ ஆன்சர் சி. ரைட்டுங்களா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு நகரத்தில்
ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக அதிகரிக்குதுன்னா அந்த அதிகரிப்பின் சதவீதம் கேட்டிருக்காங்க. இது எப்படி செய்யலாம்? அதாவது 5 லட்சம் சரிங்களா, 1 2 500 5000 50,000 5 லட்சம். 5 லட்சத்துலேருந்து எவ்வளோ இருக்குது? 8 லட்சமாக இருக்குது. 80 800 8000 80,000 8 லட்சம் சரிங்களா, 5 ஆண்டுகளில். ஸோ இதோட அதிகரிப்பின் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. அதிகரிப்பின் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுலேருந்து இதை கழிச்சிருங்க. கழிச்சா எவ்வளோ ஆகும்? 3 லட்சம் ரைட்டா. 300 3000 30,000 3 லட்சம் டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவு? 5 லட்சம். 5 லட்சத்துலேருந்து தான் அதிகரிச்சிருக்கு. ஸோ 5 லட்சத்தை கீழே போடுங்க ரைட்டா, இன்ட்டு 100. ஏன் 100 போடுதுன்னா பர்சன்டேஜ் சதவீதம் கேட்டிருக்கனால ரைட். அப்போது 3 4 5 5 0 5 0 கேன்சல் ரைட்டா. இப்போ 4 5 5 5 10 0. அப்போ 3 × 20 எவ்வளவு? 60 ஓகேவா. அப்போ 60% அதிகரிச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ ரைட். அடுத்த கொஷின் ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். சரண் மற்றும் குமார் அவங்களுக்கு சம்பள விகிதம் எவ்வளோ இருக்குன்னா 5:4. அவங்களோட சம்பளம் வந்து எவ்வளோ கூடுது? 3000 கூடுது. அப்போது 3000 கூடுது ரெண்டுத்துக்குமே. கூடுச்சுன்னா அவங்களோட புதிய சம்பள விகிதம் எவ்வளோ மாறுதுன்னா 6:5 மாறுது ஓகேவா. அப்போது சரணோட சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ரைட். விடுதலை எப்படி செய்யணும் பாருங்கள். இதுக்கண்டையும் பிரிக்குங்க. 5 25 மைனஸ் இதுக்கண்டையும் பிரிக்குங்க. 6 4 24 ஈக்குவல் டு இந்த கண்டையும் பிரிக்குங்க. 6 3 18,000 மைனஸ் இதுக்கண்டையும் பிரிக்குங்க. 5 3 15,000 ரைட்டா. அப்போ இங்கே எவ்வளோ வருது? 1 ஈக்குவல் டு 3000 ரைட்டா. இப்போ 1 3000னா அவன் என்ன கேட்டிருக்காங்க? சரணோட சம்பளம் தான் கேட்டிருக்காங்க. சரணோட சம்பளம் விகிதம் எவ்வளவு? 5. குமாரோட சம்பளம் 4. ஸோ நமக்கு யாருக்கு எடுத்துருக்கு? சரண் தான் கேட்டிருக்கு. ஸோ 5 × 3000 எவ்வளவு? 15,000 ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ ரைட்டுங்களா. குமார் கேட்டாச்சுன்னா இந்த 3000த்தை 4 கூட பெருக்கிடுங்க ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 3a + 5b divided by 3a - 5b ஈக்குவல் டு 5/1. அப்போனா a:b என்னன்னு கேட்டிருக்கு ரைட். இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா என்ன செய்யணும்னா இங்கே பாருங்கள், மேலேயும் சேம் வேல்யூ கீழேயும் சேம் வேல்யூ, ஜஸ்ட்டு சைன் மட்டும் தான் மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா என்ன செய்யணும்னா மேலே உள்ளது ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கோங்க 3a பை கீழே உள்ளதில் ரெண்டாவது வேல்யூ எடுத்துக்கோங்க 5b ஓகேவா. ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு இந்த ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 5 + 1 6 டிவைடட் பை அடுத்து என்ன பண்ணால் கீழே என்ன பண்ணால் ரெண்டுத்தையும் கழித்து போடணும் சரியா. இப்போது 5 - 1 4 ஓகேவா. ஓகே. ஸோ அப்போது a/b ஈக்குவல் டு 6/4 இன்ட்டு இந்த 3/5 இந்த சைடு போகும்போது தலைகீழாயிரும் இல்லையா. அப்போ 5/3 எவ்வளோ வருது? 6 × 5 எவ்வளவு? 30 டிவைட் பை 4 3 12 கேன்சல் பண்ணால் 2 12 5 30. ஸோ 5/2 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி ரைட்டா. ஓகே. அடுத்த கொஷின். இந்த மாதிரி கொஷின் கேட்டால் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே. அடுத்த கொஷின்ஸ். இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் நீங்கள் ஃபஸ்ட்டு யோசித்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் பாருங்கள் ரைட்டுங்களா. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் உங்களுக்கு வரும், எப்படி கண்டுபிடிக்கணும்னு ரைட். இது நான் சொல்யூஷன் சொல்லியிருந்தேன் எப்படின்னு பாருங்கள். 2³ - 2 எவ்வளோவும்? 8 - 2 6. அடுத்து 3³ - 2 எவ்வளோவும்? 27 - 2 ஈக்குவல் டு 25. 4³ - 2 64 - 2 62. 5³ - 2
125 மைனஸ் 2 123. 6 கியூப் மைனஸ் 2 எவ்வளோ வரும்? 216 மைனஸ் 2 214. அப்போ 7 கியூப் மைனஸ் 2 என்ன வரும்? 343 மைனஸ் 2 341. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ ரைட். அடுத்த கொஷின்ஸ். இந்த கொஷின் பாருங்கள். குமரவேல் வந்து 10%, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10%. வருஷம் வந்து 2 வருஷம். வட்டி எவ்வளோ கட்டுதாரு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 750 ரூபா கட்டுதாரு. அப்போ பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 750 ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளவு? அதான் தெரியாது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 10 டிவைட் பை 100. ரைட்டா? சரி. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இந்த 10 இந்த சைடு போயிட்டோம்னா 7500 மாறிடும். சரியா? 750 × 10. ஓகேவா? ஈக்குவல் டு பி இன்ட்டு 2. ஸோ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 7500. இது மல்டிப்ளிகேஷனுக்கு 2 ஈக்குவல் டு கன்சிடர் வந்தால் டிவைடில் வரும். ஸோ அப்போ பி ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? கேன்சல் பண்ணால் 3750. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 3750. ரைட்டுங்களா? ரைட். ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். அதாவது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 10 வருஷத்துக்கு 600 வந்து அவருக்கு வட்டியாக கிடைக்கும். சரியா? ரைட். இது கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா நார்மலாக 10 வருஷத்துக்கு 600 ரூபா கிடைக்கும். ஓகேவா? ஆனால் இப்போ பிரின்சிபல் வந்து 5 வருஷம் கழித்து 3 மடங்கு ஆச்சுன்னா 10 வருஷம் கழித்து எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு வட்டியாக கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக 10 வருஷத்துக்கு 600 கிடைக்கும். சப்போஸ் அந்த வட்டி அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5 வருஷம் கழித்து 3 மடங்கு ஆச்சுன்னா அப்போ உங்களுக்கு வட்டி வந்து எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ரைட். எப்படி செய்யலாம் பாருங்கள். 10 வருஷத்துக்கு 600 ரூபானா அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 60 ரூபா கிடைக்கும். ரைட்டா? சரி. ரைட்டு. பாருங்கள். இப்போ பிரின்சிபல் இது வந்து 1 மடங்கு இருக்குது. ரைட்டா? 5 வருஷத்துக்கு எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு 60 ரூபானா அப்போ 5 × 60 ப்ளஸ் அடுத்த பிரின்சிபல் 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது? 3 மடங்கு ஆகுது. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ ஆகுது? 3 மடங்கு ஆகுது. 3. ரைட்டா? ஸோ 5 வருஷம் அப்போ 6 × 60. ஓகேவா? அது ஒரு வருஷத்துக்கு 60 ரூபாயா? 5 வருஷமா? அதுமாதிரி இங்கே 5 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 60 ரூபா 5 வருஷம். ஆனால் பிரின்சிபல் 3 மடங்கு ஆயிடுது. இங்கே பிரின்சிபல் 1 தான். ரைட்டா? அப்போ எவ்வளோ ஆகுது? 60 × 5 300 இன்ட்டு 1 1 இன்ட்டு 1 1 தான், சேம் தான். ப்ளஸ் 60 × 5 300 இன்ட்டு 3, ஏன்னா பிரின்சிபல் 3 மடங்கு ஆகுது. அப்போ 300 ப்ளஸ் இது எவ்வளோ? 900. எவ்வளோ ஆகுது? 1200. ரைட்டுங்களா? அப்போ மொத்தம் எவ்வளோ கிடைக்கும்? 1200 கிடைக்கும். ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 16 நாளில் 20 உமன் ஒரு வேலையை செய்தாங்க. அதே வேலையை 15 நாளில் 16 மென்னு முடிக்காங்க. அப்போ அவங்களோட கெப்பாசிட்டி கண்டது உள்ள இப்போ கெப்பாசிட்டி என்னென்னு கேட்டிருக்கு. சரியா? எப்படி செய்யலாம்? மென் இன் டுடே அந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ 16 நாளில் 20 உமன் செய்யக்கூடிய வேலையை 15 நாளில் 16 மென் முடிக்கிறாங்க. ரைட்டா? சரி. ரைட்டு. இப்போ உமன் மென்னுலாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க, டேஸை ஒரு சைடு கொண்டு போயிருங்க. இப்போ 20 உமன் மென் வந்து ஈக்குவல் டு கன்சிடர் போது டிவைடில் வந்துடும். அப்போ 16 மென் ஈக்குவல் டு 15 நாள். இது 16 வந்து இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடும் 16 நாள். ஓகேவா? சரி. ரைட். இப்போ உமன் பை மென் ஈக்குவல் டு 15/16. இந்த நம்பரு அப்படி ஈக்குவல் டு கன்சிடர் போது தலைகீழாக மாறும். ஸோ அப்போ 16/20 ஆகும். ரைட்டா? அப்போ 16 கேன்சல். 3 15 4 20. அப்போ உமனுக்கும் மென்னுக்கும் உள்ள ரேஷியோ எவ்வளவு? 3/4. ரைட்டுங்களா? யாருக்கு யாருக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க? த கெப்பாசிட்டி ஆஃப் மென் அண்ட் உமன்.
மென்னுக்கும் உமனுக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ மென்னுக்கும் உமனுக்கும் கேட்டாச்சுன்னா நம்ம என்ன எழுதணும், ரேஷியோ இப்படி தான் கேட்டிருக்கு. அப்போது என்ன எழுதணும், மென்னுக்கு 4 உமனுக்கு 3. ஸோ ஆப்ஷன் 4/3 போடணும். ரைட்டா? ஸோ கொஷின் நல்லா வாசிச்சுக்கணும். ரைட்டா? உமனுக்கு மென்னு கேட்டால் 3/4. ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், இதில் எது ராங் அப்படின்னு கேட்டிருக்கு, எது தவறானது அப்படின்னு. ரைட்டா? இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எது கரெக்டாக இருக்குன்ட்டு பார்த்துட்டு அப்போ சொல்யூஷன் பாருங்கள். ரைட்டுங்களா? சரி, ரைட். இப்போது ஃபஸ்ட்டு படத்தில் எல்லாமே லைன்ஸ், செகண்ட் படத்துலையும் எல்லாமே லைன்ஸு, 4ஆவது படத்துலையும் எல்லாமே லைன் தான் இருக்குது. இந்த 3ஆவது படத்தில் மட்டும்தான் எப்படி இருக்குன்னா வட்டம் இருக்குது இல்லையா, மீதி லைன்ஸில் தான் இருக்குது. இந்த பாருங்கள், இது எல்லாம் லைன் தான், படம் எல்லாமே லைனில் தான் இருக்குது. ரைட்டா? இது எல்லாமே லைன்ஸ் இருக்குது, ஃபுல்லாமே லைன் தான். ஸோ இதில் மட்டும்தான் சர்க்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் சி. ரைட்டா? ரைட். அடுத்த இந்த கொஷின் பாருங்கள், அதான் என்னென்னா இங்கே 21 இருக்குது, இது கொஷின். சரிக்கா? இங்கே 105 உள்ள. ரைட். இது எப்படி வரும்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்யூஷன் பாருங்கள். நான் எல்லா கொஸ்டின்லையும் சொல்லுறது அதுதான். ரைட். இப்போ பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள், 15 × 5 75, அதுமாதிரி 15 × 6 90. ஓகேவா? அதே 18 × 5 90, 18 × 6 108. ரைட். 21 × 5 105. இப்போ 21 × 6 எவ்வளோ ஆகும்? 21 × 6 1 6 6 12 126. ஆப்ஷன் பி. ரைட்டா? ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், 42 - 6 + 5 × 6. ரைட்டா? இப்போ என்ன கொடுத்துருங்க, எல்லா ப்ளஸ்ஸும் இன்ட்டு, ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இன்ட்டு போடுங்க, மைனஸுக்கு பதிலாக டிவைடு, இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு, டிவைடுக்கு பதிலாக மைனஸ். ரைட்டா? இப்போ எனக்கு இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் பதிலாக டிவைடு. அப்போ 42 / 6, ப்ளஸ்ஸுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கு, இன்ட்டு போட சொல்லியிருக்கு. அப்போ இன்ட்டு 5, இன்ட்டுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கு, ப்ளஸ் போட சொல்லியிருக்கு. இப்போ இன்ட்டுக்குள்ள ++, 6. ரைட்டா? இப்போ போர்ட் மாஸ் ரூல்ஸ் பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு டிவைடு, அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு டிவைட் என்னது, 42 6 டிவைட் பண்ணால் 7, 7 42, 7 42. சரியா? அது 42 / 6 அடித்தா 7. ரைட்டா? இப்போ 7 × 5 எவ்வளோ வரும், 35. அப்போ +6. நீட்டு. ஓகேவா? அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். அப்போ என்ன இருக்குது, 35 + 6 41. ஸோ ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? ரைட். அடுத்த கொஷின். இதில் பாருங்கள், எத்தனை ஸ்கொயர்ஸ் வருதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இது ஒரு ஸ்கொயரு, இது ஒரு ஸ்கொயரு, இது ஒரு ஸ்கொயரு. அப்போ இது ஃபுல்லாக 4 சேர்த்து ஒரு ஸ்கொயரு, இது ஃபுல்லாக ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர் வரும். ரைட்டா? ரைட்டு. சரி. இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா என்ன செய்யணும்னா, காலம் எத்தனை இருக்குது, ரோ எத்தனை இருக்குதுன்னு பார்த்துருங்க. சரியா? 1 2 3. அப்போ அதேமாதிரி 1 2 3. ரைட்டா? 1 × 1 1. அடுத்து 2 × 2 எவ்வளவு, 4. அடுத்து 3 × 3 எவ்வளவு, 9. 3 கூட்டி போட்டுருங்க. அப்போ எத்தனை ஆகும், 9 + 1 + 4 14. ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? ரைட். ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 21 பேஜை 15 நிமிஷத்தில் டைப் பண்ணுறாரு. அப்போது 84 பேஜை எத்தனை நிமிஷத்தில் டைப் பண்ணுவாங்கன்னு கேட்டுருக்காரு. டைப் பண்ணுதுங்கிறது ஒர்க்கு. சரியா? அதாவது men × day ஒர்க்கு வந்து கீழே வரும். men to day 2 / work 2. ரைட்டா? ஒர்க்கு வந்து கீழே வரும். ஓகே. என்ன கொடுத்துருக்கு, 21 பேஜை 15 நிமிஷத்தில். அப்போது ரைட்டுங்களா? சரி. அதாவது men 1 day 1 hours / work. men 2 day 2 hour 2 / work 2. ரைட்டா? ஒர்க்கு வந்து கீழே வரும், ஹவர்ஸ்லாம் மென்னு டேலாம் மேலே வரும். ரைட்டுங்களா? ரைட்.
இப்போ என்ன கொடுத்துருக்கு 15 நிமிஷத்தில், அதாவது ஹவர் 15 நிமிஷத்தில் 21 பேஜ் டைப் பண்ணுதாரு. 21 பேஜ் டைப் பண்ணுதாருன்னா அது வேலையில் வரும், ஒர்க்கில். ஸோ 21 பேஜ் டைப் பண்ணுதாரு, அதாவது 21, ஓகேவா, ஈக்குவல் டு 84 பேஜை எவ்வளோ நேரத்தில் டைப் பண்ணுவாங்கன்றது. இப்போ 84 பேஜை அது வந்து வேலையில் வந்துடுமா? ஸோ 84 பேஜை எவ்வளோ நேரத்தில் டைப் பண்ணுவாங்க, ஓகேவா, ரைட். அப்போ x = 15/21. இந்த 84 இங்கே வரும்போது மல்டிப்ளிகேஷன் வந்துடும். இப்போ 84 ஒரு 21 4 21 84, ஓகேவா. அப்போ x = 15 × 4 60, ஆப்ஷன் பி, ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு வீல் இருக்குது, சரியா. காரோட வீல் வந்து 3220 சென்டிமீட்டர் கிடக்கு 20 ரொட்டேஷனில். அப்போ அந்த வீலோட ஆரம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி கொஷின் கேட்டால் என்ன செய்யணும்? டிஸ்டன்ஸ் = n × 2/r. 2/rங்கிறது என்னது? ஒரு வீலோட சுற்றளவு. ஸோ எத்தனை சுற்றளவு சுற்றுதுன்னு பார்க்கறதுக்காக நம்ம 2/r போடுவோம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் ரொட்டேஷன், ஓகேவா. சரி, ரைட். இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸு? 3520 ஈக்குவல் டு எத்தனை ரொட்டேஷன் இருக்குது? 20 ரொட்டேஷன். 20 × 2 பைக்கு போல் எவ்வளோ போகலாம்? 22/7 × ரேடியஸ் 6 தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட்டா, ரைட். இப்போ என்ன செய்யலாம்? 3 5 2 0. இந்த 7 ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போயிருங்க. அப்போ மல்டிப்ளிகேஷன் வந்துடும். × 7 ஈக்குவல் டு 20 × 2 × 22. இந்த ஒரு ஈக்குவல் டுக்குள்ளே டேரெக்டாக நம்ம அடிச்சுக்கலாம், ரைட்டா. சரி, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், ரைட்டா. ஓரன் 2 ஓரன் 2 மீதி 1, 7 2 14 மீதி 1, 6 2 12, ரைட்டா. திரும்ப ஓரன் 2 8 2 16 மீதி 1, 8 2 16, ஓர் 22 22 4 22 88. அப்போ r = 4 × 7 எவ்வளவு? 28, ஓகேவா. r = 28. ஸோ ரேடியஸ் வந்து அந்த இதோட வீலோட ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னா 28 இருக்கும், ரைட்டுங்களா. சரி, ரைட்டு. இன்றைக்கி டெஸ்ட்டு 7 முடிஞ்சுது. அடுத்து டெஸ்ட்டு 8 அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணால் எல்லா கொஷின்ஸையும் டைரெக்டாக சொல்யூஷனை பார்க்காம நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து சொல்யூஷன் பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு வந்து அதே மேத்தமெட்டிக்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ரைட்டுங்களா. ரைட்டு. ஸோ வந்து என்ன பண்ணால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும், ஓகேவா. ரைட், தேங்க்யூ.